தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் தர்ணா செய்த சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் தனது எம்பிக்களின் செயலை பார்த்து பெருமை கொள்வதா என கண்டனம். தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல் நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியில் உள்ள அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தலைமைச் செயலாளர்களுக்கு உத்தரவு. திமுகவின் அழுத்தத்தாலேயே மருத்துவக் கல்வியில் 7.5% ஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டது. முதலமைச்சர் கூறுவதில் உண்மை இல்லை. அவரது பேச்சு இனி மக்களிடம் எடுபடாது என இபிஎஸ் காட்டம். மத்திய அமைச்சர் பதவியை கேட்டு தேமுதிக நிர்பந்தம் செய்வதால் பாஜகவிடம் பேசிக்கொள்ள அறிவுறுத்தியுள்ளோம். உண்மையை போட்டுடைத்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை காப்பதில் பாஜக உண்மையான அக்கறை கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் இருக்கையை காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முற்றுகையிட்டது தொடர்பான வீடியோவை அவர் வெளியிட்டார். இது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் தனது எம்பிக்களின் செயலை கண்டு பெருமை கொள்கிறதா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக முக்கிய உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றி வரும் அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய தலைமைச் செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு விரிக்கப்பட்ட வலை என மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த ஒப்புக்கொண்டதும், மரபணு மாற்ற தீவனங்கள், பருப்பு வகைகளை இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டதும் இந்திய விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று அவர் சாடியுள்ளார். இந்தியாவை விட வங்கதேசத்திற்கே இதனால் அதிக ஆதாயம் என்றும் கார்கே தெரிவித்திருக்கிறார். ராமதாஸை சுற்றியுள்ள துரோகிகளில் முக்கியமானவர் ஜி.கே. மணி என அன்புமணி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ராயபுரத்தில் நடைபெற்ற பாமக இளைஞரணி கூட்டத்தில் பேசிய அவர், பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுக தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். திரும்பிய திசையெல்லாம் திமுக ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடப்பதாகவும், இளைஞர்கள் புரட்சி செய்தால் ஆட்சி மாற்றத்திற்கு வழி ஏற்படும் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். திமுகவின் அழுத்தத்தாலேயே மருத்துவ கல்விக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதற்கு இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் ஆட்சி காலத்தில் சில திட்டங்களை அடையாளமாக கூறுவது போல மருத்துவ கல்விக்கு 7.5% ஒதுக்கீடு கொண்டு வந்தது தனது ஆட்சியின் சாதனை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். முதலமைச்சர் கூறுவதில் உண்மை இல்லை என்றும் அவரது பேச்சு இனி எடுபடாது என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். விளம்பரத்தாலே உயர்ந்தவர் வாழ்க்கை நிலையாகாது என்பதை முதலமைச்சர் உணர்வார் என்றும் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் குழு அமைக்காவிட்டால் அது மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் ஏற்பட்ட தேர்தல் முடிவைப் போல ஆகிவிடும் என்று செல்வ பெருந்தகை எச்சரித்திருக்கிறார். தமிழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் ஆலோசனை நடத்தினார். தமிழக தேர்தல் களம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திமுக விரைவில் குழு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.